ஹாய், நான் ஸ்கூல் போகும்போது யார் இந்த குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் அவங்களோட டிஃபன் பாக்ஸை நான் எடுத்துகிட்டு என்னோட டிஃபன் பாக்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். எங்கள் அம்மா இந்த குழம்பெல்லாம் வச்சு தான் எனக்கு ஞாபகமே இல்லை. அதனால ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து பிடுங்கி சாப்பிட்ருவேன். இன்னைக்கு நானே செஞ்சு சாப்பிட போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். 2 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிடுங்க. பூண்டும் சின்ன வெங்காயமும் தாராளமாக போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலையை போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் வீட்டில் அரைச்சது, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. இப்போ நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளியை எடுத்து கரைச்சி அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிருங்க. இது கொதிக்கட்டும். வேக வச்சிருந்த கிழங்கையும் தோல் உரிச்சு 2ஆ கட் பண்ணிக்கிட்டேன். குழம்பு கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே இந்த கட் பண்ண கிழங்கையும் உள்ளே போட்டு சிம்மில் வச்சு மறுபடியும் கொதிக்க வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காரமாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் செஞ்சேன். நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா.